Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது KFC பாப்கார்ன் சிக்கன். இதை நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மோர் வந்துட்டு தயிராக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியாக நல்லா கலந்து ஒரு 2 டம்ளருக்கு அதை நம்ம அதில் பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா 2 கிளாஸ் இப்போ ஊற்றியாச்சு. ரெட் சில்லி டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மோரும் அந்த சில்லி சாஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டரையும் நம்ம இதோட ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா இது ஊறணும். இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இப்போ நம்ம 2 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழித்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அது ஒரு பிளேட்டில் வந்துட்டு மைதா மாவு 2 கப் ஆட் பண்ணிக்கணும். ஒரிகானோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெரிபெரி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் 1 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த மைதா மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா அந்த மாவில் வந்துட்டு போட்டுருங்க. அந்த மாவும் சிக்கனும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நல்லா அமுத்தி நல்லா சிக்கனோட நல்லா ஒட்டிடணும் மாவு. இந்தமாரி பரட்டி எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா ஐஸ் வாட்ரு, அதில் வந்து இதை போட்டுருங்க. அந்த தண்ணியில் போட்டு அதை எடுத்து திரும்ப அந்த மாவுலே போடுங்க. இப்போ தண்ணியில் போட்டாச்சு. இதை எடுத்து திரும்ப அந்த மாவுலே திரும்ப கோட்டிங் கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் KFC சிக்கன் மாதிரி வரும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈரம் ஃபுல்லாக நம்ம மாவை வந்து நல்ல ஒரு கோட்டிங்காக கொடுத்துடணும். இந்தமாரி ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு நம்ம அதை எடுத்து வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். நல்லா இப்போ கிறிஸ்பியாக அதே மாதிரி வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, KFC சிக்கன் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம்.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.